Construction cost reduces by 3.5% to 4.5%. Reduction in goods and service tax as 10% reduced. Rate is applicable for affordable housing under construction properties, constructing homes. Goods and service tax 10% ரெடியூஸ் ஆயிருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 3.5 to 4.5% கம்மியாகும். ரேட்டு எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? அஃபோர்டபுள் ஹவுசிங் மலிவு விலை வீடுகள், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வீடு கட்டி கொண்டிருந்த நிலையில் இருக்கும் பொழுது. கம்ப்ளீட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ரிடக்ஷன் இன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு இம்ப்ரூவ் டெவலப்பர் மார்ஜின் அண்ட் லோவர் ப்ராஜெக்ட் காஸ்ட் as construction materials typically account 50 to 60% of the overall construction cost for builders. Completed properties விலை மாற்றம் இல்லை. ரிடக்ஷன் இன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் டெவலப்பர் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஜெக்ட் காஸ்ட் லோவர் ஆகும். எப்படி என்றால் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷனில் 50% to 60% செலவாகுது பில்டர்ஸ்க்கு. 10% reduction in goods and service tax on cement is estimated to result 3% to 3.5% saving on overall construction cost. 10% reduction goods and service taxல கம்மி பண்ணதுனால சிமெண்டோட ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 3% to 3.5% கம்மியாகும். Overall construction cost is estimated to decline 3.5 to 4.5%. This will improve project viability, support developer margin. Project viability நம்பகத்தன்மை, ability to work successfully, developer margin increase ஆகும். Reforms are marginally positive for the housing sector. To launch new projects, developer can add improved margins outlook which is encouraged. Reforms பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் ஹவுசிங் செக்டர்ஸுக்கு. 10% கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணதுனால டு லான்ச் நியூ ப்ராஜெக்ட்ஸு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறதுக்காக டெவலப்பர்ஸு கேன் ஆட் இம்ப்ரூவ்டு மார்ஜின்ஸ் அவுட்லுக்ஸு மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் விச் இஸ் என்கரேஜ். எந்த விஷயம் சரியாக இருக்குமோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணி புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிக்கலாம்.